டிவிகே தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து 18 நாள் கிட்ட ஆச்சு. இந்த 18 நாள் வரைக்குமே டிவிகே கட்சி பண்ணது ரெண்டு விஷயம் தான். அதுல ஒண்ணு டிவிகே தலைவர் விஜய் அவரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு. இந்த மாதிரி இறந்து போன ஃபேமிலிஸ்க்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் 2-3 நாளைக்கு முன்னாடி டிவிகே விஜய் அவர்கள் இறந்து போன ஃபேமிலிஸ் கிட்ட வீடியோ கால் மூலமா பேசி அவரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் டிவிகே கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா ஹைகோர்ட் கிட்ட முறையிடுறது, அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க அவங்களுடைய மனுவை. அங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, இந்த மாதிரி இந்த கரூர் வழக்கை நாங்க சிபிஐ கிட்டே கொடுத்துடுறோம், சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க. அதே மாதிரி சிபிஐ வழக்கை விசாரிக்கும் போது இதோட மானிட்டர் மொத்தமே சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் இதை கண்காணிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த டிவிகே அந்த கட்சி ஆளுங்க எல்லாருமே இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகேஷ். நான் உங்கள் அல்லா பகேஷ். இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 18 நாள் ஆச்சு. இந்த 18 நாள்ல இந்த டிவிகே கட்சியே அவ்வளவுதான்ப்பா, டிவிகே கட்சியை சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. நீங்களா கூட பார்த்திருப்பீங்க, இந்த டிவிகே கட்சியில சில பேரை கைது பண்ணியிருக்காங்க, டிவிகே கட்சியில சில பேர் தலைமறைவும் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற தீர்ப்பால எல்லாருமே இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஆதவ் அர்ஜுனா அவரு நேத்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனா, அதே மாதிரி புஷி ஆனந்த், அருண்ராஜ், அதே மாதிரி நிர்மல் குமார், நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கரூர்ல நடந்த ஸ்டாம்பு முடிஞ்ச உடனே இந்த டைம்லயே எல்லாரும் போய் பார்க்கலாம், நம்ம போய் ஆறுதலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஆனா அவங்கள எல்லாருமே போலீஸ் தடுத்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டியை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நாங்க டிவிகே தலைவர் விஜய் கிட்ட எல்லாம் பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு காசு மட்டும் கொடுத்தா போதாது, அவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருக்கணும். அதாவது இறந்து போனவங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், அவங்களுடைய மொத்த செலவையும் நம்ம தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தலைவர் விஜய் சொல்லியிருக்காருன்னு ஆதவ் அர்ஜுனாவே பேட்டியும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த டிவிகே கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் இப்ப வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர வெளியே வந்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வெளியே வரதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான். சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் போயிட்டே இருந்தது. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க மண்டே இதோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்னென்ன கேள்விகளை முன் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர்கள் அந்த இடத்துல எவ்வளவு பேர் தான் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஸ்டாம்பு நடக்குது, திடீர்னு அவ்வளவு டாக்டர்கள் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சராமாரியான கேள்வியை கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இறந்து போனவங்களுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க, ஓகே, அது எப்படி 30 பேருக்கு அந்த இடத்துல நீங்க பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி 30 பேர் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல மேசைகள் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சராமாரியான கேள்விகளை கேட்கறாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு தனி நீதிபதி டிவிகே தலைவர் விஜயை எப்படி நீங்க தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறாங்க. இதை மனு தாக்கல் பண்ணது டிவிகே கட்சி தான். டிவிகே கட்சி என்ன அவங்க மனு தாக்கல் பண்ணிருக்காங்கன்னா, எங்க கட்சி தலைவரையே தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாக்கல் பண்ணாங்க. அந்த கொஸ்டினையும் இவங்க சராமாரியா கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நடந்தது ஒரு விபத்து, ஆனா அந்த விஷயத்தை நீங்க எப்படி ஒரு கிரிமினல் கேஸா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சராமாரியான கேள்விகளை இந்த சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டிருக்கும் போது அவங்க ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாம்பேடு நடந்துச்சுன்னு சொல்றீங்க, ஆனா அந்த இடத்துல 500-600 போலீஸ் இருந்ததா ஒரு அடையாளம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான ஒரு சராமாரியான கேள்விகளை கேட்டுதான் இந்த வழக்கை இதுக்கு மேலேயும் நாங்க விசாரிச்சா செட் ஆகாது, அதனால நாங்க சிபிஐக்கு இந்த விசாரணையை மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பாங்க, வழக்கை விசாரிக்கும் போது இதை மானிட்டர் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த சிபிஐ அவங்க வழக்கை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது மாசம் மாசம் எங்களுக்கு அவங்க அறிக்கை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர் ஸ்டாம்புல நடந்த இதோட தீர்ப்புக்காக சிபிஐ தான் இதை விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. யாரை நியமிச்சிருக்காங்கன்னா, அஜய் ரஸ்தோகி, இவரை தான் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரிக்கும் போது இவர் அந்த இடத்தை மானிட்டர் பண்ணுவாரு. அதாவது எஸ்ஐடி குழு அமைப்பாளராக கொடுத்திருக்காங்க. டிவிகே கட்சி கேட்டது சிபிஐ கிடையாது, டிவிகே கட்சி கேட்டது எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எஸ்ஐடி அந்த அமைப்பை கொடுங்க, அவங்க வந்து இதை செக் பண்ணட்டும், இந்த விசாரணையை மேற்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க
அவங்க சொன்னாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐ விசாரிக்கும் போது தலைமை பண்பு அதிகாரியா யார் வராருன்னா அஜய் ரஸ்தோகி தான் வராரு. அஜய் ரஸ்தோகி யாருன்னு போய் விசாரிக்கும் போது இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவராம். 2018 இருந்து 2023 வரைக்கும் நீதிபதியா ஒர்க் பண்ணிருக்காராம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு இவர் ஆதரவா, அதாவது நீதிபதியா இருந்து இவர் உத்தரவும் கொடுத்திருக்காராம். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான், அந்த மாதிரியான ஒரு தலைமை பண்பு அதிகாரி தான் இந்த அஜய் ரஸ்தோகின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய ஆளுங்களை இதுல இறக்கியிருக்காங்க. இந்த விசாரணையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க தான் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்திலேயே இந்த விசாரணையை சிபிஐ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கரூர் ஸ்டாம்பேடில் நடந்த இந்த விசாரணையை சிபிஐ மேற்கொண்டா எப்படி இருக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி டிவிகே கட்சியில இருந்து நிறைய பேர் தலைமறைவு ஆயிட்டான்னு சொன்னாங்க பாருங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருமே இப்பதான் வெளியே வராங்க. டிவிகே கிட்ட இருந்து அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இருந்து நீதி வெல்லும் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் அவங்களும் போடுறாங்க. டிவிகே கட்சிக்கு இப்பதான் கொஞ்சம் உறுதுணையா இருந்திருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், டிவிகே கட்சி கேட்டது என்னமோ எஸ்ஐடி அமைப்பு தான், எஸ்ஐடி குழு தான். ஆனா சுப்ரீம் கோர்ட் தான் இந்த சிபிஐ வழக்கை விசாரிக்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே டிவிகே இஸ் பேக், டிவிகே கம் பேக், டிவிகேக்கு இதாண்டா ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாவே போயிட்டு இருக்கு. சிபிஐன்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சிபிஐ ஸ்டேட் லெவல்ல கிடையாது, சென்ட்ரல் லெவல்ல தான். இதாவது இது ரெண்டுத்திலையும், அதாவது போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்த அந்த கேஸை திடீர்னு சிபிஐ வந்து விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஈகோ கிளாஷ்ன்றது ஏற்படும். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதர்வா நயன்தாரா நடிச்ச அந்த படத்தோட பேர் சரியா ஞாபகம் இல்ல, அதுல போலீஸ் வெர்சஸ் சிபிஐ அப்படின்னு கேஸ் போகும் பாருங்க. அந்த மாதிரியான கிளாஷ் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லெவலுக்கு நிறைய பேர் விசாரிச்சுட்டு அதுல வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்காம இருந்தவங்களுக்கு இந்த சிபிஐ நிறைய வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த சிபிஐ இப்போ உள்ள இறக்கி இருக்காங்க இந்த கரூர் வழக்குல. இந்த கரூர் வழக்குல சிபிஐ இறக்குனதுனால யாருக்கு நல்லது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மாட்ட தான் போறாங்க, யார் தப்பு பண்ணலையோ அவங்களுக்கு நல்லதுதான். கண்டிப்பா தீர்ப்பு வந்த பிறகுதான் இதை முடிவே பண்ண முடியும். இதுக்காக என்ன விமர்சனம் பண்ணிட்டு வராங்கன்னா, டிவிகே விஜய் பாஜக கிட்ட சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா பிஜேபி கிட்ட தான் இருக்கு, இந்த சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கு இந்த சிபிஐ. அவங்க கையில வாங்கினதால தான் இப்ப சிபிஐ விசாரணையை வழக்கு விசாரிக்கிறதுக்காக பாஜக இறக்குன சிபிஐன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்றது இது உண்மையான இல்லையான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. தீர்ப்பு வந்தாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா இப்போதைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு வரது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சைட்ல இருந்து இந்த மாதிரி இந்த டிவிகே கட்சி இப்ப பிஜேபி கிட்ட போய் சேர போகுது, அதனாலதான் இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே வராங்க. இதை எப்படி பாக்குறாங்கன்னு தாவேகா தெரியல. தாவேகா கிட்ட இருந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அருண்ராஜ் அவரு செக்ரட்டரி தான் இந்த தாவேகா கட்சியில, அவரு என்ன சொல்றாருன்னா, நாங்க கேட்டது எஸ்ஐடி குழுவை எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்டோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் தான் எங்களுக்கு சிபிஐ கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் நெகட்டிவாவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போதைக்கு தாவேகா கிட்ட இருந்து நடந்துட்டே வருது. நீங்க சொல்லுங்க, இந்த கரூர் ஸ்டாம்பேட சிபிஐ விசாரிக்கிறது நல்லதா, எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.